நம்ம ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆன்கிறதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு டிப் பார்த்துடலாம். இது போல் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, வேஸ்ட்டான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பேக் சைடு அந்த ப்ரஷ் பகுதி வந்து ஹீட் பண்ணாதீங்க. லைட்டாக நான் அதில் வச்சுட்டேன். அந்த சென்டராக இருக்கிற பகுதி வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க கொஞ்சம் சென்டராக. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் நார்மலாக ப்ரஷ் எல்லாம் விட்டால் இடுக்காக இருக்கும். கரெக்டாக அது வந்து க்ளீன் பண்ண வராது. இது போல் வளைச்சி விட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு க்ளீன் ஆகி வந்துடும். லைட்டாக இது ஒரு லிக்விட் இல்லைன்னா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது போல் நம்ம இது பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வரும் பாருங்கள். நான் காட்டுக்கிறேன். நல்லா வச்சு இப்படி ரப் பண்ணி விடுங்க. நல்லா நம்மளுக்கு பெண்டாக இருக்குங்காட்டி நல்லா வளைஞ்சு கொடுத்து அந்த அழுக்கெல்லாம் எடுக்கும். இது போல் எல்லாமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கூட நம்ம கை வச்சு இப்படி பிடிச்சிட்டு அந்த ஒயிட் கலராக இருக்கிற இடத்துல கூட பிளாக்காக வந்துடும் நம்ம யூஸ் பண்ண அதை எடுத்துடலாம். இதே போல் தொடச்சிட்டு இது பண்ணிக்கிறேன். இப்போ டிஷ்யூ வச்சு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இது போல் நம்ம மாதத்தில் ஒரு நாள் மந்த்லி ஒன் டைம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து புதுசு போல் இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்ட்டு ஆயிரும். அந்த அழுக்கெல்லாம் வந்து கலண்டு வந்துடும். டிப் நம்பர் 2 பார்த்துடலாம். இது போல் நம்ம உட்டன் கரண்டிலாம் யூஸ் பண்ணுவோம், உட்டன் பவுலெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக யூஸ் பண்ணால் பழசாயிடும். பழசாக போனால் இந்த மாதிரி டல்லாக ஆகிடும். கலரும் வந்து ஃபேடான மாதிரி ஆகிடும். அதுக்காக லைட்டாக ஆயில் எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதோ ஆயில் எடுத்துக்கோங்க. இது நல்லா அந்த ட்ரை ஆகி அந்த கலரே போயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக இந்த போல் ஆயில் வந்து நான் வந்து தொடவி விட்டுக்கிறேன். அந்த கரண்டி ஃபுல்லாகவே ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கும் ஆயிலெலாம் நம்மளுக்கு ஒரு கிளாத் இல்லைனா டிஷ்யூ வச்சுட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸ் ஆயிலெல்லாம் வந்து துணி இல்லைனா இதை டிஷ்யூ வச்சுட்டு எடுத்துருங்க. இப்போ பார்த்தா நல்லா புதுசு போல் நம்ம கடையில் வாங்குகிற கரண்டி போலையே ஆகிடும். நல்லா புதுசாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த ஷைனிங்காகவும் வந்துடும். டிப் நம்பர் 3 பார்த்துடலாம். இது போல் நம்ம பாட்டில்லாம் வந்து வச்சுருப்போம். அதுவும் சாஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ஸ்மெல் இருக்கும். அதை நம்ம க்ளீன் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக நியூஸ் பேப்பர் கொஞ்சம் எடுத்து இது போல் ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் லெமன் வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் அதை பால் மாதிரி பண்ணிவிட்டு எந்தளவுக்கு உங்களுக்கு பாட்டில் இருக்கோ இந்த வினிகர் இது சோயா சாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணாலும் அது வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். உள்ளே சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. மூடி போட்டுட்டு 2-3 ட்ராப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஏதோ ஒரு லிக்விட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஷேக் பண்ணிடுங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இல்லைனா ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த ஸ்மெல் எல்லாமே இதுலேயே நம்மளுக்கு போயிடும். ஒரு தடவை வாஷ் பண்ணாவே போதும். ஸ்மெல் இல்லாமல் நல்லா நார்மலாக இதாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 4 பார்த்துடலாம். நார்மலாக இந்த மாதிரி பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். சில சமயத்தில் அதிகமாக கொட்டும். நம்ம சில சமயத்தில் வந்து நம்மளுக்கு விழுகாமையும் போகும். அதுக்கான டிப் தான். இதில் வந்து 4-5 அரிசி மணிகள் சேர்த்துக்கோங்க. இல்லை நெல்மணி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்படி செய்யும்போது நமக்கு கரெக்டாக ஒரே சீராக வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். அதிகமாகவும் வராது, குறைவாகவும் வராது. டிப் நம்பர் 5 பார்த்துடலாம். டிப் நம்பர் 5 வந்து நம்ம நார்மலாக ஆனியன் வந்து எப்படி உளிக்கும், சீக்கிரமாக உளிக்கிறதுக்கான மெத்தட் தான். இது ஒரு சின்ன டிப் தான். நார்மலாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற இதை நீக்கிடுங்க. இதே போல் சின்ன வெங்காயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த வால் பகுதியும் நீக்கிடுங்க. நீக்கிட்டு இந்த வெங்காயத்தில் சருகு வந்திருக்கு, ஒரு சிலது சருகே வந்திருக்காது. அந்த வெங்காயத்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட்டாக கட் மாதிரி ஸ்லாஷ் கட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒரு கட்டு இல்லை 2 கட் கொடுத்தா போதும். டக்குன்னு நம்ம உளிச்சு எடுத்துடலாம். அந்த சருகெல்லாம் நல்லா கலண்டு வந்துடும். ஒரு தோல் மாதிரி கூட கலண்டு வரும். தோலில் கூட அந்த வெங்காய சருகு இருக்கும். அந்த இதுக்கு கொஞ்சம் ஆழமாக கத்தியை வந்து இது உள்ளே விட்டு இது இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 6. இந்த டிப்பும் வந்து ஆனியன் வச்சு தான் பார்க்க போகிறோம். இது போல் ஸ்போர்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸ்போர்க் வந்து கொஞ்சம் கடினமான ஸ்போர்க் எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நம்ம ஒரே மாதிரி ஆனியன் வந்து ஸ்லைஸாக வேணும்னா கட் பண்ணுறதுக்கான ஒரு டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்போர்க் வந்து கொஞ்சம் டார்க்கான ஸ்போர்க்காக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு ஸ்லைஸில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி கட் பண்ணலாம். ஒரே மாதிரி சீராக வேணும்னா இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம்.
இதே வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணுறதுக்கும் கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணுறதுக்கும், ரவுண்டாகவும் கட் பண்ணலாம். நீல வாக்கில் கட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்போர்க்குக்கு இடையில இந்த நைஃப் விட்டு இப்படி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கரெக்டாக ஒரே மாதிரி ஸ்லைஸ் வரும். நான் இன்றைக்கி வந்து 2 மெத்தட் கட் பண்ணியிருக்கேன் இந்த இதில். கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப் பார்த்துடலாம். இந்த டிப் நம்பர் 7. நம்ம ஆனியன்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு உளிச்சிட்டோம்னா அந்த கையிலலாம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். ஆனியனோட ஸ்மெல் வரும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் கட் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வரும். இதுக்காக ஒரு 2-3 ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையில் வந்து நல்லா ஃபுல்லாக ரஃப் பண்ணிக்கோங்க. உள்ளங்கை, பின்கை, முன்கை எல்லாமே ரஃப் பண்ணிக்கோங்க. ரஃப் பண்ணிட்டோம்னா இது ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து இப்போ வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணால் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த ஸ்மெல் வராது. டிப் நம்பர் 8. இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாக ஆப்பிள்லாம் கட் பண்ணிவிட்டு விதையை நீக்குவோம். அப்படியே நம்ம எப்படி நீக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது போல் நார்மலாக நம்மக்கிட்ட பீலர்லாம் இருக்கும். இந்த காய்கறிகளோட தோலெல்லாம் ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ண வச்சுருப்போம். அதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஆப்பிளாக இருந்தால் கரெக்டாக நமக்கு ஷேப் அப்படியே வந்துடும். இது வந்து நார்மல் சைஸ் ஆப்பிள் தான். நல்லா இந்த சைடு வர வரைக்கும் கத்தியை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். பேக் சைடு விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு எடுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த சைடு வரும். கொஞ்சம் நான் வந்து கிராஸாக இன்செர்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஒரே மாதிரி பார்த்துட்டு இன்செர்ட் பண்ணிக்கிட்டு கத்தியை வச்சு இப்படி ரோல் பண்ணணும். அப்படியே அந்த ஃபீலாக அந்த இதை கொட்டை இருக்கிற பகுதி அந்த அப்படியே வந்துடும். சீடு இருக்கிற பகுதி கரெக்டாக நம்ம வந்து இன்செர்ட் பண்ணால் வந்துடும். நான் கொஞ்சம் கோணையாக பண்ணிட்டேன். நார்மலாக வந்து ஆப்பிள் கொஞ்சம் நேரான ஆப்பிள், கொஞ்சம் கோணையான ஆப்பிள்னால் கொஞ்சம் கோணையாக வர சான்ஸ் இருக்குது. மற்றபடி நல்லா கரெக்டாக நம்ம பண்ணால் அந்த சீட் மட்டும் வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 9. நார்மலாக இது போல் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மாவு பொருட்கள், ரவை இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே வச்சுருவோம். ஒரு சில சமயங்களில் வந்து லப்பர் பேண்டு அந்த மாதிரி போட்டு வைப்போம். அதுக்கு வந்து இந்த கிளிப்பு வந்து ரொம்பவுமே ஏர்டைட்டாகவும் இருக்குது. இது ரொம்பவுமே கீழாகவும் விழுகாமல் இருக்குது. இந்த கிளிப்பு வந்து நிறையா கிடைக்கும். ஒரு 12 பீஸ் அந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து கீழே விழுகாது, கழண்டு போகாது. நிறையா பேக்கெட் கூட நம்ம இது போல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரே இதில், ஒரே பாக்ஸில் வந்து. டிப் நம்பர் 10. இது போல் நம்ம கடைகளில் வாங்கின பாட்டில்லாம் இருக்கும், அதில் ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இது வந்து நம்ம குயிக்காக ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொதிக்க வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கவே வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு, இன்னும் கொஞ்சம் அது மூழ்கிற வரைக்கும் இந்த ஸ்டிக்கர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா போதுங்க. இது ரொம்பவும் நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இது போல் நம்ம கையிலவே எடுத்தால் நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். அந்த ஸ்டிக்கர் ஒரு சில சமயங்களில் நம்ம அப்படியே எடுத்தால் அந்த ஸ்டிக்கரோட தன்மை அப்படியே அதில் வந்து ஒட்டிக்கும். மேலே இருக்கிற பேப்பர் மட்டும்தான் பிரிஞ்சு வரும். இது போல் பண்ணும்போது ரொம்பவுமே குயிக்காக வந்துடும். நல்லா இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் போட ஊற விட்டோம்னா டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் குயிக்காக நம்ம எடுக்கணும்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கத்தி எடுத்துகிட்டு இதை வந்து கத்தி வச்சு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன். ரொம்பவுமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துருப்பாருங்க. ஒரு நைஃப் வச்சுட்டு இதை வந்து இப்படி இது பண்ணால் பீல் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. அது ரொம்பவுமே ஊறி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 10 டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பில் எந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 10 டிப்பில் நீங்கள் வந்து ஏற்கனவே எந்தெந்த டிப் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட மற்ற அப்டேட்டை செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.